ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பேக்கிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, ஃபஸ்ட் வந்து ஒரு ரிய பிளான்ட்டு கேட்டிருந்தாங்க, 2 பிளான்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த பிளான்ட் எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், நல்ல ஒரு எல்லோ கலராக இருக்குது. அது நடுவில் வந்து லைனே வந்திருக்கும், தனியாக தெரியுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். பேக் சைடில் ஃபுல்லாக பர்பிள் கலராக இருக்குது. இது ஒரு பிளான்ட்டு. இது வந்து பர்பிள் வேஃபில்ங்க. இது ஒரு ஆர்டிஃபிஷியல் லீஃப் போல் இருக்கும் பார்க்குறதுக்கு. அது தொட்டும் போதே அந்த ஃபீலு அப்படி பார்த்தீங்களா, பிளாஸ்டிக் அதில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆர்டிஃபிஷியலாக. இதில் வந்து ஒரு ஒயிட் கலரில் பூ வந்து ஸ்டார் போல் இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. இது நிறைய நான் முன்னாடி காமிச்சிருப்பேன், ஷார்ட்லேயும் போட்டிருப்பேன், போஸ்ட்டில் போட்டிருப்பேன். ஸோ இந்த பிளான்ட்டு இந்த பாருங்கள், இது நல்ல ரூட்டடு மாதிரி இருக்குது பாருங்கள். இதை வந்து பிரான்ச்சை நம்ம பிரித்து கூட தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது பஞ்ச் அப்படியே. இது ஒரு பிளான்ட் கேட்டிருந்தாங்க. அப்புறம் லிட்டில் ஜங்கிள் சிங்கோனியங்க. இது ஒரு நல்ல டார்க்கு பேரட் க்ரீனாக இருக்குங்க. இது வந்து பிஸ்தா க்ரீன் மாதிரி நடுவில் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், லைன் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது. ஸோ இந்த பிளான்ட்டு இது லாஸ்ட்டுங்க. இனி வேணும்னா ப்ரொபகேஷன் பண்ணி தான் கொடுக்க முடியும். இதுதான் லாஸ்ட்டு பிளான்ட்டுங்க. ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் வேணால் சொல்லுங்கள், நான் வந்து ப்ரொபகேஷன் போட்டு கொடுக்குறேங்க. இந்த பிளான்ட் ஒன்று. அதுக்கு அடுத்தது இது வந்து ஏரோ அக்லோனிமாங்க. இது 40 ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தேன் நான். இது வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க. இந்த பாருங்கள், இதுவுமே நல்ல ஒரு க்ரீனரியாக இருக்கணும், பாட் ஃபுல்லாக பார்க்கணுன்னா இது போல் பார்த்துக்கலாம். இது வந்து இதுவும் பிஸ்தா க்ரீனில் அங்கங்கே திட்ட ஒரு மாதிரி ஜிகுன்னு அப்படியே ஒரு கிளிட்டரியாக இருக்குங்க. இது பாருங்கள், பேபி லீஃப். இது நல்ல க்ரீனரியாக இருக்கும். நல்ல ஒரு இது எல்லாம் ரூட்டோட தாங்க வச்சுருக்கேன். இது வந்து நல்லா பேக்கிங் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது வந்து பிளாக் மேஜிக்குங்க. இங்கே பாருங்கள், பிளாக் மேஜிக். இது பேபி லீஃப் வந்து நல்ல ஒரு இந்த க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இது போல் வரும். அப்புறம் வெயிலில் படப்பட நல்ல டார்க்கு பிளாக்கிஷ் பர்பிளாக வருங்க இந்த பிளான்ட்டு. இது ஒன்று கேட்டிருந்தாங்க. இது வந்து ஃபுல்லாக வந்து வாட்டர் பிளான்ட்டில் மாதிரி வைக்கணுங்க. இது அப்போ வச்சோம்னா இன்னுமே சூப்பராகவே பக்கத்தில் நிறைய ஷூட் வரும். நல்லாவே கலர் வந்து நல்லா இதுவாக மாதிரி கொடுக்குங்க. இது போல் இருக்குங்க. வாட்டர் பிளான்ட்டில் நீங்கள் எப்படி நம்ம அள்ளி இதில் வைக்கிறோமோ அது போல் பாட்டில் ஹோல்ஸ் இல்லாமல் நம்ம வச்சோம்னா இது சூப்பராக இருக்குங்க. அதுக்கு அடுத்தது இது வந்து ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு கலரில் கனகாம்பரம் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பிளான்ட்டு தாங்க இது. இந்த பாரு, இதுவுமே ரூட்டட் தாங்க. நல்ல வெல் ரூட்டோடு இருக்குது. நல்ல இதாக இருக்குது பாருங்கள். நீங்கள் வைக்கும்போது மண்ணில் இது பதிகிற மாதிரி வச்சிங்கன்னா கூட இந்த இடத்துல கூட உங்களுக்கு வேர் பிடிச்சிருங்க. ஸோ நல்ல பூத்துது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதில் வந்து சீட்ஸ் கூட இருக்குது. ஆனால் அந்த சீட்ஸ் போட்டால் எப்படி வருதுன்னு தெரியல. இந்த பாருங்கள், சீட்ஸ் கூட இருக்குது, தெரியுதுங்களா? சீட்ஸ் நல்லா வயபிளாக இருக்கான்னு தெரியல. இது அதுக்கு அடுத்து இது மறிக்கொழுந்துங்க. நல்ல மணமாக இருக்குது மறிக்கொழுந்து. இப்போ இது ஒருத்தருக்கு நம்ம பேக் பண்ணுறோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அகைன் இன்னொருத்தங்களுக்கு நம்ம பேக் பண்ணுறோம். அவங்களும் வந்து எல்லோ ரியோ கேட்டிருந்தாங்கங்க. ஒரு பிளான்ட்டு கேட்டிருந்தாங்க. பாருங்கள் பேக்கிங் எப்படி இருக்குது. அதேமாதிரி பிளாக் மேஜிக்கும் ஒன்று கேட்டிருந்தாங்கங்க. இது எல்லாருக்குமே உள்ளுக்குள்ளே ஒரு ஷூட் இருக்குதுங்க. நம்ம பேக் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், நல்லாவே எப்படி வச்சு பண்ணியிருக்கோம் பாருங்கள், ரூட்டோடவே இருக்குது. இங்கே பாருங்கள் லீஃபு எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இது ஒன்று. அப்புறம் பர்பிள் வேஃபில் இந்த பிளான்ட் ஒன்று. அவங்களுமே இந்த ஒரு பிளான்ட் ஒன்று கேட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள், இங்கே வேர் எப்படி இருக்குது பாருங்கள், எது வரைக்கும் வேர் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? நான் வந்து பேக்கிங் வந்து நீட்டாகவே நம்ம பண்ணிட்டோம். பேக்கிங் வீடியோவும் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கை கிடைக்கும்போது நீங்கள் பார்த்துக்கங்க. ஒரு வீடியோவும் நீங்கள் பேக்கிங் ஓப்பன் வீடியோவும் நீங்கள் எடுத்துருங்க. பிளான்ட்ஸ் எப்படி இருக்குதுன்றதை பார்த்துக்கங்க. இங்கே பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம பேக் பண்ணிடுறோம். டேமேஜ் எதுவுமே இல்லாமல் காமிச்சிட்டு தான் உங்களுக்கு நம்ம பேக்கிங் பண்ணுறோம். எப்படி பண்ணியிருக்கோன்றதை பாருங்கள். இப்போ கோகோபீட்லாம் வச்சு வாடி போகாமல் இருக்க நல்லாவே இதாக பண்ணியிருக்கிறோம் பாருங்கள்.
இவங்களும் வந்து ஏர் ஆக்லோன்மா ஒன்று கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரெசினா மகாத்மாங்க. எப்படி இருக்குது பாருங்கள் பிளான்ட்டு. நல்ல பெரிய பிளான்ட்டு தான். ஸோ இவங்க வந்து இந்த ஒரு 5 பிளான்ட்டு கேட்டிருந்தாங்க. இன்னொருத்தவங்க பிளாக் மேஜிக் மட்டும் 2 கேட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள், இவங்க வந்து 2 பிளான்ட்டு கேட்டிருந்தாங்க. இப்போ இன்னையோட பேக்கிங் இவ்வளோதாங்க.